நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இவங்கெல்லாம் இதை பேசலாமா? அட கன்றாவியே, நான் எங்கே போய் முட்டிக்கிறதப்பா, என் நேரம் சரியில்லை. இந்த ஒன்றை இந்த உலகத்திலே என்ன தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், எமர்ஜென்சி முடிஞ்சது, தஞ்சாவூரில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல், அதில் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வந்து பேசுறாரு. அவர் வந்து உணர்ச்சிகரமான ஒரு பேச்சாளர். ஏன்னா அந்த மேடையில் நானும் இருந்தேன். அடுத்து இவர் பேசணும், இவர் பேசுறதை அப்படியே சொல்றேன், அதை மட்டும் கேட்டா போதும் இவர் எப்படின்னு. அவர் சொல்றாரு, உடன்பிறப்பே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிற பெர்னாண்டஸ் உன்னிடத்திலே வந்து அவருக்கும் அவருடைய தம்பிக்கும் அவருடைய தோழி ஸ்நேகலதா ரெட்டிக்கும் இந்த சர்வாதிகார சண்டாளி கொடுத்த துன்பங்களை துயரங்களை உன்னிடத்தில் எடுத்து சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து இந்த மண்ணிலேயே மடிய போகிற நான் உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் சொல்லியட? நம்முடைய கடக உடன்பிறப்புகள் ஆயிரக்கணக்கான பேர்களை அடித்தார்கள், உதைத்தார்கள், தாங்கிக் கொண்டேன். சாத்தூர் பாலகிருஷ்ணன், சிட்டிபாபு அவர்களை அடித்தே கொண்டார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். என் மகன் மு.க. ஸ்டாலினை பல ஆடவர்கள் மத்தியில் நிற்க வைத்து கால்பந்தை உதைப்பதை கூட அடித்தார்கள், அதையும் தாங்கிக் கொண்டேன். அது மட்டுமா உடன்பிறப்பே? சொல்லவே நான் கூசுகிறது. உன்னிடத்தில் சொல்லாமல் யாரிடத்தில் நான் சொல்ல முடியும்? என் மனைவியை, உன் அண்ணியை என் கண்களுக்கு முன்பாகவே பல ஆடவர்கள் மத்தியில் சோதனை என்கின்ற பெயரிலே நிர்வாணப்படுத்தினார்கள். அதோடு விட்டார்களா பாவிகள்? மாடிப்படியின் மேலும் கீழும் நடக்க சொன்னார்கள். நான் ஏன் என்று கேட்டேன். மறைவிடத்தில் வைரம் பதுக்கி இருக்கக்கூடும் என்றார்கள். அந்த நிமிடமே இந்த கருணாநிதி செத்து விட்டான். இன்னமும் உயிரோடு இருக்கிறான் என்றால் சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டின் ஹிட்லர் இந்த இந்திராவையும் இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலிருந்து தூக்கி எறிவதற்காகத்தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினா அதே ஆடு அடுத்து 1-2 மாசத்திலேயே நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இவங்கெல்லாம் இதை பேசலாமா?